நான் எல்லாம் கடைகோடியில் இருக்கிற ஒரு தொண்டன். நான் கட்சியில் வந்து ஒரு தொண்டனாக இருந்து செயல்பட்ட ஆள். எனக்கு ஒரு பின்புலம் எல்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ பெரிய எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரியான ஒரு வரலாறு படிப்பது கிடையாது. நான் சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த நான் ஒரு ஆள். நான் ஒரு கூலி விவசாயியுடைய மகன். நான் என்னை எல்லாம் அங்கீகரிக்கிற ஒரு வாய்ப்புன்னு சொன்னால் அது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி வந்து சமமாக, அதாவது கடையில் எல்லாருக்குமான எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மிக சிறப்பான ஒரு கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. देश के लिए तमिलनाडु का कोई एक एमएलए और महाराष्ट्र का एमएलए बीजेपी के कांग्रेस के हो सकते हैं। डेवलपमेंट पॉलिटिक्स के लिए अगर कोई अच्छी एक कल्पना किसी कॉन्स्टिट्यूंसी में बनती है तो वो कल्पना दूसरे कॉन्स्टिट्यूंसी में उसका लाभ कैसे बाकी लोगों को मिले, इसके बारे में भी एमएलएस के दरमियान इस तरीके से डायलॉग होने की ज़रूरत है। என்எல்சியில் இந்த மாதிரி வந்து தமிழகத்தில் இருந்து நாங்கள் வரோம். இந்திய அளவில் இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒரு முறையாக, ஒரு வழியாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைக்கிற என்எல்சியுடைய இந்த முயற்சி வந்து உள்ளபடியே மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. ஒரு இந்திய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தரங்கமாக இதை நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். உள்ளபடியே உலக அளவில் இருக்கிற educated people, qualified people, the urban city centers people, they must come in public life so that there is a very beautiful ecosystem to transform our country's governance, democracy and overall societal transformation.